ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாம்சங் A22 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் A22 5G மொபைல் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ வர எல்லா சாம்சங் மொபைலும் 5G மட்டும் தான் கொடுக்குறாங்க. எல்லா மொபைல் இப்போ 2020 எந்த மொபைல் இருந்தாலும் 5G மொபைல். நான் வந்து 5Gன்னு சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. 5G மொபைல் சொல்லி தான் ஆகணும். சம்திங் ப்ரோ 4Gன்னு கேட்பீங்க. அது அப்படிப்பட்ட ஆள் எல்லாருக்குமே காமனாகவே அதுக்காக தான் நான் 5G மொபைல் சொல்கிறேன். ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம், ஃபாஸ்ட்டாக வந்துருங்க. ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப், ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சுவல் ஹோல் கொடுக்கல, வாட்டர் ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சுவல் ஹோல் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. எல்லா மொபைலும் இப்போ பஞ்சுவல் ஹோல் தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கேலக்ஸி A22 5G மொபைல் அப்படின்றது அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 5G மொபைல் அப்படின்றதுனால சாம்சங் கேலக்ஸி A22 5G அப்படின்னு அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 5G மொபைல் தான் வேணும், அதே மாதிரி வந்து சாம்சங் கேலக்ஸியில் ஓரளவுக்கு பட்ஜெட் கொஞ்சம் லோ ப்ரைஸில் வேணும்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பட்ஜெட்லேயும் சரி, இல்லை குவாலிட்டிலையும் சரி, இது ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது இந்த மொபைல். அதனால் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக வேணும் ப்ரோ, எனக்கு லோ ப்ரைஸில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட்டில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிராண்ட் சப்போர்ட்டட், ஆல் பிராண்ட் சப்போர்ட் ஆகுது, நெட்வொர்க் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா OS அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அப்கிரேட் கொடுக்குறாங்க. எப்படின்னா 2 இயர்ஸ் OS அப்கிரேட் இப்போ வந்து எல்லா மொபைல்லையும் கிடையாது, சாம்சங் மட்டும்தான் இந்த மாதிரி அப்கிரேட் கொடுத்து போட்டுட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலில் வந்து ஸ்லோ மவுண்டட் ஃபோட்டோகிராஃபர்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், இந்த மொபைலில் ஸ்டோரேஜ் 128 GB, 6 GB RAM, 8 GB RAM 2 வேரியேஷனில் கொடுக்குறாங்க. டைமென்சிட்டி 700 GB 7 nanometer அப்படின்ற ஒரு ப்ராசஸர் ரன் ஆகிட்டுருக்கு. டைமென்சிட்டி அப்படின்ற ப்ராசஸர் ஒரு 700G அப்படி நல்ல ப்ராசஸர் தான். 5Gயில் ரன் ஆகிற நல்ல ஒரு ப்ராசஸர் தான் இந்த ப்ராசஸர். வேணும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டெப்த் சென்சார் 2 மெகாபிக்சல், மெயின் கேமரா 48 மெகாபிக்சல், அதே மாதிரி அல்ட்ரா வைடு வந்து 5 மெகாபிக்சல். இப்போ டெப்த்தை விட்டுருங்க, மெயின் கேமரா அல்ட்ரா வைடு பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டெப்த்தை தூக்கிட்டு வந்து அல்ட்ரா வைடே இன்னொன்று கொடுத்துருக்கான்னு எனக்கு தோணுச்சு. பரவாயில்ல, இதில் வந்து டெப்த்து இருக்கிறது ஓகே தான். ஆனால் மெயின் கேமரா ப்ளஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அல்ட்ரா வைடு. இது அல்ட்ரா வைடில் ஃபோட்டோ பாருங்கள். அல்ட்ரா வைடில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிளரும் அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபியும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், மொபைலில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரினா 1 டே அப்படியே அழகாக வந்து பேட்டரி வந்து செட்டில் ஆகுது. 1 டே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கேமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மார்னிங் டு நைட் 1 டே பேட்டரி நிற்கிது. ஆனால் 5000 mAh பேட்டரி இருக்குது. அதே மாதிரி மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 195 கொடுத்துருக்காங்க. 185னா வந்து 200 grams கிட்ட வெயிட். எல்லா மொபைலும் இப்போ ரீசெண்டாக வர மொபைல் எல்லாமே 190க்கு மேலே தான் வெயிட் இருக்குது. நம்ம வெயிட் எதுவும் நல்லா அதிகமாக இருக்குன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா வந்து எல்லாமே 200 grams தான் இருக்காங்க. அதனால் வந்து நம்ம வெயிட்லாம் எல்லாமே சேம் தான். பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh பேட்டரி. அதனால் வந்து பேட்டரி கெப்பாசிட்டிக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கு 1 டே போதும். நான் வந்து மார்னிங் ஒர்க் போவேன், நைட்டு வந்துடுவேன், ஓகே ஃபைன். பேட்டரி எந்த உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. மொபைலில் பார்த்தீங்கன்னா 3 வேரியேஷன் கலரில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி என்னென்னா ஒயிட்டிஷ், எல்லோ, பிளாக் அண்டு பேல் ப்ளூ 3 கலர் கொடுத்துருக்காங்க. 3 வேரியேஷன். எனக்கு என்னோட கலர் பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த க்ரீனிஷ் பேல் க்ரீன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் என்னோடய ரெக்கமெண்டேஷன். எப்பவுமே பிளாக் வாங்காமலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் இல்லைனா அது ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேணும்னா என் சஜஷன் பார்த்தீங்கன்னா அந்த கலர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்குது. அந்த ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி தான் அந்த கலர் இருக்குது. என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா அந்த கலர். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 1 UI கொடுத்துருக்காங்க. UI பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா மொபைலில் பார்த்தீங்கன்னா UI கொஞ்சம் அழகாக கொடுத்துட்டு வராங்க. இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாலுமே பார்த்தீங்கன்னா UI நல்லா ஓரளவுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம மொபைல் எல்லா குவாலிட்டியிலும் மொபைல் நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த மொபைல் வந்து UI சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா UIயோட டிசைனும் நல்லா இருக்குது. UIயோட டிசைன் பாருங்கள், ரீசெண்டாக வர மொபைல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு UI அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ணி நீங்கள் கலர் ஃபாண்ட் மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் செக், இன்ஃபினிட்டி, கேமரா மெமரி, ஆட்டோமேஷன் அந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் வந்து சாம்சங்கோட நீங்கள் வந்து இயர்பட்ஸ் வாங்குறீங்கன்னா அதோட ட்ராக்கிங் டிவைஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது தூக்கி தொலைச்சிட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் ட்ராக்கிங் டிவைஸ் மூலிமா அது நீங்கள் பீப் சவுண்ட் மூலிமா நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குள்ளேயே வைப்ரேட்டர் செட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் சாம்சங் வச்சுருக்கீங்க, இந்த மொபைலில் உங்களுக்கு வந்து அந்த இயர்பட்ஸு நீங்கள் சப்போர்ட் ஆகும், சாம்சங்கோட இயர்பட்ஸு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க.